Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல iPhone 14ல வர டைனமிக் ஐலாண்ட் எப்படி நம்ம ஆண்ட்ராய்ட் ஃபோன்ல வர வைக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இதில் ப்ளஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஃபுல்லாகவே பாருங்கள். அண்ட் இதை உங்கள் ஃபோனில் ஏற்றி உங்கள் ஃபோனில் செட்டப் பண்ணிட்டு உங்கள் ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸோட சீன் போடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஆப் ஏற்றணும். அந்த ஆப்புடைய பேர் பார்த்தீங்கன்னா டைனமிக் ஐலாண்ட். ஸோ அந்த ஆப்புடைய லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ அந்த ஆப்பை ஏற்றிட்டுக்கப்புறமா நான் சொல்கிற ஸ்டெப்லாம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஆப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த ஆப்பை ஏற்றியாச்சு. ஸோ இந்த ஆப்புடைய இன்டர்ஃபேஸ் இது தான் கை. ஸோ இந்த ஆப் வந்துட்டு உள்ளே போய்க்காங்க. உள்ளே போயிட்டுக்கப்புறமா நிறைய பெர்மிஷன் கேட்கும். எல்லா பெர்மிஷனுமே நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கவலையே வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டில் வந்துட்டு செலக்ட் ஆப் அப்படின்னு இருக்கும். அதில் வந்துட்டு மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. அப்புறமா நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ் அப்படின்றது இருக்கும். அதில் போயிட்டு கீழே டைனமிக் ஐலாண்ட்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி அலோ அப்படின்றது கொடுத்துக்காங்க. இப்போ டைனமிக் ஐலாண்ட்றதை கிளிக் பண்ணி ஆன் கொடுத்து அலோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஷோ ஆன் ஸ்க்ரீன் அலோ கொடுத்துக்காங்க. ட்ரா ஆன் ஸ்க்ரீன் அலோ கொடுத்துக்காங்க. ஸோ இதை ஆன் பண்ணிக்காங்க. ஆன் பண்ணிருக்கப்புறமா கீழே இதுக்கும் அலோ கொடுத்துக்காங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொடுத்துக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டார்டிங் ஸ்டெப் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிட்டா வேலையே முடிஞ்சிடும். ஸோ ஸ்டார்டிங் கிளிப்பில் முடிஞ்சிருச்சு. ஸோ மிடில் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா அங்கே அப்பியரன்ஸில் போய்ட்டு ஷோ பார்டர் அப்படின்றது இருக்கும். அதை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேவா? ஸோ கீழே பொசிஷனில் போய்ட்டு உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி இதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோனில் வந்துட்டு எல்லாமே நீங்கள் மாற்றிக்கலாம். மற்றது உங்களுக்கு பஞ்ச் ஹோல் சென்டரில் இருக்கா, கார்னரில் இருக்கா, உங்களுக்கு நாச்சு இருக்கா, எல்லாருமே வந்துட்டு அது உங்கள் ஃபோன் எப்படி இருக்கோ அங்கே ஃபோனோட மாடலுக்கு ஏற்ற மாதிரி இந்த பொசிஷனை நீங்கள் மாற்றிக்கலாம். வெர்டிகலாகவும் மாற்றிக்கலாம், ஹாரிசான்டலாகவும் மாற்றிக்கலாம், இதில் சைஸையும் மாற்றிக்கலாம், எல்லாமே மாற்றிக்கலாம். அமேசிங்காக இருக்கும். ஸோ இந்த எட்ஜ் ரவுண்டிங் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை பற்றி நான் கடைசியில் வீடியோ எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீன் பண்ண முடியும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஸோ அதுக்கப்புறமா இந்த பொசிஷன் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். உங்கள் நாச்சு கார்னரில் இருந்துச்சுன்னா இல்லை ஃபஸ்ட்டில் இருந்துச்சுன்னா எங்கே வேணாலும் மாற்றிக்கலாம். ஃபோனோட சென்டரில் கூட மாற்றிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அட்வான்டேஜ் வந்துட்டு ஐஃபோனில் கிடையாது. ஐஃபோனில் வந்துட்டு உங்கள் ஃபோனு கூட கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி அதோட பொசிஷன்லாம் நீங்கள் மாற்றிக்க முடியாது. ஸோ அது வந்துட்டு இந்த ஆப்பில் வந்துட்டு குறிப்பிடத்தக்க ஒரு அட்வான்டேஜ். அதுக்கப்புறமா இங்கே ஷோ ஆல்வேஸ் அப்படின்றது இருக்கும். அங்கே பைல் அப்படின்றதுனா ஓவல் ஷேப்பில் இருக்கும். சர்க்கிள் அப்படின்னா டாட் மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அது பில்லா பைலன்றது எனக்கு தெரியல, கொஞ்சம் கோளாறு கேஸ் நான். ஸோ அந்த சர்க்கிள் அப்படின்னா நாச் ஹோல் இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிள் வச்சுக்கோங்க. இல்லை 2 கேமரா இருக்குது அப்படின்னா இந்த பைல் ஆப்ஷன் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆஃப்டர் திஸ் டைம் வந்துட்டு நீங்கள் அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த இதோட டீட்டெயில்ஸ் காமிக்கும். அதை வந்து எவ்வளோ நேரத்தில் போகணுன்றதுக்கு தான் இந்த ஆஃப்டர் டைமு. ஸோ ஓகேவா? ஸோ இப்போ அதை நான் டெஸ்ட்டே பண்ணி காமிச்சிட்றேன். நான் ப்ரூஃபோட காமிச்சதுன்னா நல்லாயிருக்கும். இப்போ நான் கூகுள் மேப்ஸுக்கு போய்க்கிறேன். லடாக்குக்கு தான் நான் ரூட்டு போட்டிருக்கேன். ஸோ கூகுள் மேப்ஸில் போயிட்டு வெளில வந்தால் நீங்கள் மேலே பார்த்தாலே தெரியும் அந்த ஆரோ மார்க் காமிக்குது. அப்படின்னா நேராக போன்னு சொல்ல வருது. இப்போ நான் சைடில் கிளாக்குக்கும் போயிட்டு வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கிளாக்கும் ஓடுது, அந்த கூகுள் மேப்பும் காமிக்குது. ஸோ வேற லெவலான விஷயம். இதில் மல்டி டாஸ்கிங்கும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ ஐஃபோனுக்கு நிகராகவே ரொம்பவே சூப்பராக இருக்குது. உங்கள் ஐஃபோன் கூட சீன் போடுங்க. இப்போ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் காமிக்குது. இந்த டீட்டெயில்ஸில் வந்துட்டு சைடில் எட்ஜில் ரவுண்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் இந்த எட்ஜ் ரவுண்டிங்ன்ற ஆப்ஷனு. இப்போ நான் இதையும் மாற்றி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல போயிட்டு அப்பியரன்ஸ் அப்படின்றது போய்க்காங்க. சரி பொசிஷன் அப்படின்றது போயிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா எட்ஜ் ரவுண்டிங் அப்படின்றத மாற்றிக்காங்க. உங்களுக்கு எந்த எட்ஜ் ரவுண்டிங் வேணுமோ அந்த எட்ஜ் ரவுண்டிங்கை நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு ஏதாவது ஒரு எட்ஜ் ரவுண்டிங் வச்சுட்டு உங்களுக்கு போயிட்டு நான் ட்ரையல் பண்ணி காமிக்கிறேன். ஓகேவா? இப்போ வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல்ல ரொம்ப கர்வாக இருந்துச்சு. ஆனால் இப்போ நான் கிளாக்குக்கு போயிட்டு வரும்பொழுது ரொம்ப கர்வாக எல்லாமே கொஞ்சம் பாக்ஸியாக இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த எட்ஜ் ரவுண்டிங்கை ஃபுல்லாக வச்சுட்டு இல்லை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணிட்டு வந்தேன்னா இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணும்பொழுது அது கொஞ்சம் கர்வ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த எட்ஜ் ரவுண்டிங்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஐஃபோனோட கெத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சாம்சங்கில் ஐஃபோனில் நீங்கள் லட்சக்கணக்கில் காசு போட்டு 2 கிண்ணியை விற்று இந்த மாதிரி வாங்குறதுக்கு நீங்கள் அவங்க சாம்சங் ஃபோன்லேயே இல்லை ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே கூட வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த ஆப் அவ்வளோதான் கேஸ். இதோட மைனஸ் என்னன்னா இதில் வந்துட்டு ஒரு சில இது மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுது. அதாவது லைக் நோட்டிஃபிகேஷன் சப்போர்ட் பண்ணுது. அண்டு
அப்புறமா சார்ஜிங் சப்போர்ட் பண்ணுது, மற்றபடி நிறைய விஷயம் இதில் சப்போர்ட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓகேவா, ஆனால் சார்ஜிங் வந்துட்டு இந்த கன்செப்ஷன் வந்துட்டு ரொம்பவே கம்மியாக இருக்குது. அதுதான் நான் எத்தனை நாளாக நோட்டீஸ் பண்ணது. நான் கிட்டத்தட்ட மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், 2-3 மாதமாக. ஸோ ரொம்பவே அமேசிங்காக இருக்குது கைஸ். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்புறமா இதை ஃபுல்லாக செட்டப் பண்ணிட்டோம், ஐஃபோன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சீன் போடுங்க. இந்த வீடியோவில் தாங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. டாடா, see you, bye. வீடியோ முடிஞ்சிருச்சு கைஸ். யாரும் இன்னும் போலையா? சீன் போட்டு முடிச்சவங்களா மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்யூ, டாடா, பாய்.